தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி அங்கிருந்து மண்டலமாகி 19 தேதிகள்ல இந்த முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சார், இந்த முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீபாவளிக்கு சற்று முன்னதாக இந்த முதல் காற்றழுத்த தாழ்வு பகுதியால எந்த பகுதிகளில் அதி கனமழை பொழியும் என்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, தூத்துக்குடியில் இன்று காலை 11 மணியிலிருந்து தூத்துக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லை. ஓரளவு மழை நின்று இருக்கிறது. ஆனால் பல இடங்களில் நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே திருச்செந்தூர், தூத்துக்குடி, சாத்தான்குளம் இந்த பகுதியில் உள்ள அந்த பேருந்து நிலையங்கள், சாலைகள் மற்றும் நீர்நிலைகள் ஏற்பட்ட உடைப்புகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த அளவுக்கு அங்கு ஒரே பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பெய்த மழை 11 மணியோடு நின்று இருக்கிறது. நேற்று இரவிலிருந்து பெய்து நின்று இருக்கிறது. ஆனால் இன்று இரவு மழைப்பொழிவு இருக்குமா, அல்லது நாளை தூத்துக்குடி, திருச்செந்தூர், ராமநாதபுரம் பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா இப்போ மழை பெய்யல, வெறிச்சு போய் தான் இருக்காங்க. கண்டிப்பாக உருவாகி இருப்பது வளிமண்டல சுழற்சி, கடலோட இணைந்த ஒரு வலிமையான ஒரு சுழற்சியா இருந்தா தான் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து அதிகமான நீராவியை கொண்டு வந்து தரையேற்றும். அப்பதான் அது பரவலான மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும். கடந்த ஆண்டு வந்தது ஒரு கடலோட இணைந்த காற்று சுழற்சியா இருந்துச்சு. இப்ப வளிமண்டல சுழற்சியாகத்தான் இருக்கு. இதுக்கு வெப்பமும் தேவை. நேற்றைக்கு வந்தப்போ பகலில் வெப்பம் உயர்ந்தது, இரவில் நல்ல மழைப்பொழிவை நீராவி காற்றை கொடுத்தது. அதாவது இன்றைக்கு அந்த நீராவி தீர்ந்து போய்விட்டது. இனிமேல் உள்ளேதான் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பெய்யும். இதுவரை அந்த காற்று இப்போ எப்போதுமே 2 காற்று இணையணும். குளிர்விக்கும் காற்று இருக்கணும், வெப்ப நீராவி இருக்கணும். அது எங்க கிடைக்குதுன்னா இப்ப பகல்ல எல்லாம் உள் மாவட்டங்கள்ல தான் கிடைக்கும். நமக்கு தெரியாது. மேகத்துக்கு மேலே வெயில் அடிக்கும். அந்த வெயிலால் அங்க நீர் ஆவியாகி மேலடுக்கு போய் அந்த காற்று சுழற்சியில போய் சந்திப்பை ஏற்படுத்தி மழையாக மாறி மேகங்கள்லாம் உற்பத்தி ஆகி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் வெயில் அடித்தாலும் தான் அது மழையாக பொழியும். கொஞ்சம் ஒரு வெளிச்சமாவது வரணும். மூடியே கிடந்தால் இந்த காற்று சுழற்சி மழை பொழி தராது. இருந்தாலும் இரவு அதிகாலை நேரத்துல இந்த காற்று சுழற்சி கடலோட இணைந்த காற்று சுழற்சி இப்ப மாறி இருக்குது. இன்னும் தாழ்வு பகுதியாக மாறப்போகுது. அதனால கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு தரையேற்றி வங்கக்கடல் காற்றும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதியா இனிமேல் சென்னைக்கும் மழை பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில, இன்றைக்கு பகல்ல கூட ஒரு லேசான மழை பொழிவை கொடுத்திருக்கோம். ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே தான் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. இப்போ டெல்டாவில் கூட ஓய்ந்து விட்டது. இப்போ பெய்து கொண்டிருக்கூடிய மழையெல்லாம் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு மேற்கே பெய்து கொண்டிருக்கு. திண்டுக்கல், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, ஈரோடு, நீலகிரி, இதே போல திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதி, தேனி மாவட்ட பகுதியெல்லாம் இப்பொழுது மழை தொடங்கி இருக்கு. எப்பொழுதுமே ஒரு பருவமழை தொடங்கிவிட்டாலே பருவமழையோட குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, அதிகாலை நேரத்துல கடலோரத்திலும், மதிய நேரத்துல உள்ளேயும், மாலை இரவுல மேல்தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இருக்கும். மீண்டும் மதியத்துல மழை பொழிவை கொடுக்கும். அது மாலையில கடலோர மாவட்டங்கள் கொடுத்து இரவுல அதிகாலையில போய் கடல் கொடுக்கும். 2 முறை தீவிரத்தை காட்டும் பருவமழை என்பது. ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி, ஒட்டுமொத்த வடகடலோரம் இருந்தாலும் டெல்டாவா இருந்தாலும் மீண்டும் நள்ளிரவில் இருந்து மழை பொழிவை கொடுக்கும். அதிகாலை நேரத்துல, நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்துல மழை பொழிவை கொடுக்கும். ஒரு வலுவான நிகழ்வாக இருந்தால் 24 மணி நேரம் மழை பொழிவை கொடுக்கும். வளிமண்டல சுழற்சி இன்று நாளையும் இருக்கும், மழை பொழிவு இருக்கும். இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுதினம் உருவாகுதுன்னு சொன்னீங்களே, இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால சென்னைக்கு மழைப்பொழிவு இருக்குமா, இல்லைன்னா இது தென் மாவட்டங்களே தான் மீண்டும் அந்த மழைப்பொழிவு இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி, அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை, அடுத்தது தாழ்வு பகுதியாக போய் லட்சத்தீவு பகுதியில 18ஆம் தேதி உருவாக போகுது. 18ஆம் தேதி உருவானோடனே வங்கக்கடல் காற்றை ஈர்க்கும். வங்கக்கடல்ல இருந்து காற்று ஈர்க்கும். பொதுவா வடகிழக்கு பருவமழை வந்தாலே தென்சீன கடற்பகுதியில் இருந்தும் அந்தமான் பகுதியில் இருந்தும் காற்று வடகிழக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் தமிழ்நாட்டின் வழியாக எங்கே சிஸ்டம் இருக்கோ அதை நோக்கி பயணிக்கும். அப்போ இப்ப அரபிக்கடல சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால வங்கக்கடல்ல இருந்து காற்று நுழையும். அப்போ அதிகாலை நேரத்துல, நள்ளிரவு நேரத்துல, அது காலை நேரத்துல கூட கொஞ்சம் கொஞ்சமா காலை பொழுது விடுந்ததும் கொஞ்சம் தீவிரம் குறையும். இருந்தாலும் மதியத்துல இருந்து விட்டு விட்டு மழையும், அதிகாலை நேரத்துல கொஞ்சம் நல்ல ஒரு அழுத்தமான மழை பொழிவையும், திருவள்ளூரை தாண்டி மசூலிப்பட்டினம் வரைக்குமே மழை பொழிவை கொடுக்கும். விஜயவாடா வரைக்கும், ஆந்திர பிரதேச தெற்கு பகுதி, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடலோர மாவட்ட பகுதி, தென் மாவட்டங்களுக்கும் அடங்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழை பொழிவு தொடங்கி காலை வரைக்கும் அங்கங்கே பெய்துவிட்டு காலை கொஞ்சம் தீவிரம் குறைந்து மீண்டும் நாளை மதியத்திலிருந்து விட்டு மழை பொழிவை கொடுக்கும். மழைப்பொழிவு